ஹாய் காய்ஸ், காலையிலேயே அலாரம் வச்சு 7 மணிக்கு ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு வரும். இன்றைக்கி எந்த மாதிரி வேலைவாய்ப்பு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குட் மார்னிங். இப்போ நாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தேடினாலும் கிடைக்காத நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு. சிறிய வேலை முதல் பெரிய வேலை, தொடக்கப்பள்ளி, இடைநிலை ஆசிரியர், அதே மாதிரி உங்களுக்கு அரசு வேலையாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயனர்ஸ்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிரந்தரமான ஆசிரியர் வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இல்லை பார்த்தீங்கன்னா தற்காலிகமான பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய கையில் தான் இருக்கு. வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி 58-60 வயசு ஆனாவே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நிரந்தரமான வேலை கிடையாது. ஸோ கிடைச்சுன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சு நம்மளுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை எனி டிகிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸ்கூலோட நாம்ஸ் படி கொடுக்குறாங்க. நோட்டிபிகேஷன் வந்ததே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலான்னு தான் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2026-27 ஆண்டு ஆசிரியர் தேவை. பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இருக்கும்போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்டும் வராது. ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா நிரந்தர டிகிரி, கல்வி தகுதி உங்களுக்கு எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது தொடக்க பள்ளிங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களோட தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டாம், வேறு ஜாப் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 0லேருந்து 3 இயர்ஸுங்கும் போது அதுக்கேற்ற சேலரி தான் இருக்கும். அடுத்து இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி மார்க் ஷீட்டு அண்ட் டிசி, ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, எனி அதர் சர்டிஃபிகேட். எனி அதர் சர்டிஃபிகேட்டுங்கும் போது என்ன வரும், வேற பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை வேற ஏதாவது நம்ம படிச்சிருந்தோமா அதுக்கு ரிலேட்டடாக கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம், இல்லைனாலும் விட்டலாம். ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. அடுத்து சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்கக்கூடிய ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம சம்பளம் தான் பார்க்கணும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் தொடக்கப்பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் கிங் நர்சரி பிரைமரி ஸ்கூலு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தியாம்பாள்புரம், வடுவூர், மன்னார்குடி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அங்கே வந்திருக்கு. 614001 இந்த பின்கோட்டில் இந்த அட்ரஸில் தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு டவுட் இருக்குது, நான் எப்படி கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பரை 9884458183. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சின்ன வேலை, சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கொடுப்பாங்க. அதுவும் தொடக்கப்பள்ளி, போக போக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சம்பளம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஏதாவது ஒரு ஆசிரியர் வேலையை இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பயனடையலாம். ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.